ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்ப டேஸ்டியான புடலங்காய் பொரியல் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். கிலோ புடலங்காய் எடுத்துக்கலாம். அதை தோலை நீவிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். குட்டி குட்டியாக உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ அது மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டோன்னா சீக்கிரமாக வேகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நாங்கள் இன்றைக்கி ரெண்டாக பாதியாக கட் பண்ணி அதையும் இன்னொரு கட்டிங் போட்டு 4 பீஸ் ஆக்கி தான் குட்டி குட்டியாக நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். நம்ம வெஜ்ஜு சாப்பாடுக்கு ஈக்குவல் ஆகவே ஆகாது. டெய்லி ஒரு நாளைக்கு ஒரு காயாவது நம்ம சாப்பிட்டோன்னா அதில் உள்ள சத்துக்கள் நம்ம உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியாக. புடலங்காய் சாப்பிட்றதுனால நம்ம பாடி ஹீட்டை கம்மி பண்ணி ரொம்ப குளிர்ச்சியாக வச்சுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கன்சீவாக இருக்கவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஹெல்த்தியானது ஒன்றும். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கோம். ஒரு கடாயை எடுத்துகிட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதுக்கு நம்ம இன்றைக்கி புடலங்காய் பொரியல் செய்கிறதுக்கு கறிவேப்பிலை, வெங்காயம், வரமிளகாய், கடலைப்பருப்பு, சீரகம் இதுதான் இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ண போகிறோம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். அதோட ஒரு கைப்பிடி அளவு கடலைப்பருப்பு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வரமிளகாயும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு இதை மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க ஒரு வெங்காயத்தையும் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். அடுத்து ஒரு கொத்து கருவேப்பிலை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதங்க விட்டுக்கலாம். உங்களுக்கு பருப்பு ரொம்ப இஷ்டம் இருக்குது அப்படிங்கிறவங்க அதிகமாக கடலைப்பருப்பு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எங்களுக்கு கொஞ்சமாக போதுங்கிறதுனால ஒரு கைப்பிடி அளவு தான் நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு நிறைய பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அதிகமாகவே சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு, ப்ரௌன் கலரில் வந்துடுச்சு. நம்ம கட் பண்ணி வச்சுருக்க புடலங்காயை அதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். நம்ம சிம்லேயே வச்சு செஞ்சுக்கலாம். இப்போ தேவையான அளவு சால்ட் எடுத்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். விட்டதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு சிம்லேயே நம்ம வேக வச்சோன்னா சீக்கிரமாகவே நமக்கு புடலங்காய் பொரியல் ரெடி ஆகிடும். ஸ்பீடில் வச்சு பண்ணோன்னா நமக்கு அடியில் பிடிக்கிற மாதிரி வந்துடும். அதனால் சிம்லேயே வச்சு பண்ணோன்னா நம்ம சீக்கிரமாக வெந்து நமக்கு ரெடி ஆகிடும். பாருங்கள், மூடி வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், நம்ம புடலங்காயோட க்ரீன் கலரே மாதிரி நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ ஒரு கப் அளவில் நான் தேங்காய் திருகி வச்சுருக்கேன். அதையும் நம்ம நல்லா வெந்ததுக்கப்புறம் ஆட் பண்ணிக்குவோம். நம்மளோட காய் நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம தேங்காய் பூ நம்ம சேர்த்துக்கணும். பாருங்கள், ஒரு கப் அளவுக்கு எடுத்துகிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். அதையே கொஞ்சம் மூடி வச்சு ஒரு 3 மினிட்ஸ் அளவுக்கு நம்ம வேக வச்சோன்னா போதும். அந்த தேங்காய் வாசம் போகிற அளவுக்கு ஒரு 3 மினிட்ஸ் மட்டும் நம்ம மூடி போட்டு வேக வச்சோன்னா நமக்கு புடலங்காய் பொரியல் ரெடி ஆகிடும். பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. நம்ம காய்கறிகள் அதிகமாக நம்ம சாப்பிட்றதுனால நம்ம உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒன்று. அது மட்டும் இல்லாமல் புடலங்காய் சாப்பிட்றதுனால நமக்கு மலச்சிக்கலை குணப்படுத்துது அப்படிங்கிறாங்க. ப்ளட்டு நமக்கு நிறைய அதிகப்படுத்துது. கர்ப்பிணி பெண்கள் சாப்பிட்றதுனால அவங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்மளோட உடல் எடையை குறைக்கிறதுக்கு ரொம்பவே உதவுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடிக்கடி நம்மளோட உணவில் புடலங்காயை நம்ம சேர்த்துக்கலாம். தேங்க்யூ. திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை மோட் ஷாப்பிங் மொபைல் ஆப். இந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான பொருள் எல்லாமே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, வீட்டுக்கு டெய்லி யூஸ் பண்ணுற எல்லா ஐட்டம்ஸுமே அதில் அவைலபிளாக இருக்கும். சர்ஃப், சோப், ஆயில், பேஸ்ட் இந்த மாதிரி எல்லாமே அங்கே கிடைக்கும். நீங்கள் கண்டிப்பாக போய்ட்டு பேஜ் கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். இப்போ நம்ம புடலங்காய் நம்ம சாப்பாட்டில் அதிகமாக எடுத்துக்கிறதுனால நமக்கு என்னென்ன வகையான சத்துக்கள்லாம் கிடைக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். பிறப்புக்கும் எல்லா உயிர்